தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மைச் செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் வீட்டை ஜப்தி செய்ய வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்களால் தம்பதி விஷம் அருந்திய சம்பவம் தொடர்பாக தற்போது போராட்டம் நடைபெற்று வந்தது. அந்த போராட்டம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டதால் திரும்பப் பெறப்பட்டதாக தெரியவந்துள்ளது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக நிதி நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. கணவர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் காலை முதலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வீடு ஜப்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் சீலை அகற்றிவிட்டு குடும்பத்தினரிடம் தனியார் நிறுவனம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் வீட்டை ஜப்தி செய்ய வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்களால் தம்பதி விஷம் அருந்திய சம்பவத்தில் ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என நிதி நிறுவனம் அறிவித்துள்ளதால் போராட்டம் திரும்பப் பெறப்பட்டிருக்கிறது. கணவர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் காலை முதலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். மனைவி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். இந்த நிலையில் நிதி நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவித்திருக்கிறது. இதனால் உயிரிழந்தவரின் உறவினர்கள் போராட்டத்தை திரும்பப் பெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வீடு ஜப்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் சீலை அகற்றிவிட்டு குடும்பத்தினரிடம் தனியார் நிறுவனம் வீட்டை ஒப்படைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். இப்ப ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியாக இந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைக்க பெற்றிருக்கிறது. இதன் பின்னணி என்ன, தற்போதைய நிலவரம் என்ன, வழக்கு ஏதும் பதியப்பட்டிருக்கிறதா? தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர நாராயணன், இவரது மனைவி பத்ரகாளி. இவர்கள் தூத்துக்குடியில் உள்ள ஒரு தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திடம் 5 லட்சம் ரூபாய் அந்த வீட்டு கடனைக்காக பெற்றுள்ளார்கள். அந்த கடன் சரிவர செலுத்தப்படாத காரணத்தினால நேற்று அந்த வீடை ஜப்தி செய்யக்கூடிய அந்த தனியார் நிறுவனமும் காவல்துறையினும் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்றுள்ளார்கள். அப்போது அந்த வீட்டில் உள்ள பொருட்களை அனைத்தும் எடுத்து வெளியே வைக்கும் போது அந்த வீட்டின் உரிமையாளர் சங்கர நாராயணன் மற்றும் அவரது மனைவி பத்ரகாளி ஆகிய இருவரும் அந்த வீட்டிற்கான பணத்தை நாங்கள் விரைவில் கட்டி விடுவோம், எங்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்கு அந்த முழு தொகையும் செலுத்தி விடுவோம் என தெரிவித்துள்ளார்கள். அப்போது அதனை எதுவும் கேட்காத அந்த தனியார் நிறுவனமும் காவல்துறையினரும் அவர்கள் இருவரையும் வெளியே தள்ளிவிட்டு அந்த வீடை சீல் வைத்தனர். அப்போது அவர்கள் இருவரும், கணவன் மனைவி ஆகிய இருவரும் வீட்டிற்கு முன்பாகவே விஷம் குடித்துள்ளார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 45 நிமிடமாக அதே இடத்தில் அமர்ந்து தங்களுடைய விஷம் அருந்திய போதும் தங்கள் வீட்டை மீட்டுக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அங்கிருந்து பாதுகாப்புக்கு வந்திருந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரும் விஷம் அறிந்துள்ளதாக நாடகம் ஆடுகிறார்கள் என்பதற்காக தெரிவித்து அவர்களை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கோ அருகிலுள்ள மருத்துவமனைக்கோ கொண்டு செல்வதற்கு தவிர்த்து விட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்களும் அவர்களை மீட்டு மருத்துவமனை கொண்டு செல்வதற்காக வந்தபோது அவர்களையும் காவல்துறையினர் மிக கடுமையாக மிரட்டியுள்ளார்கள். ஏனென்றால் அவர்களை இங்கிருந்து நீங்கள் உங்களோட ஆட்டோவில் ஏற்றினால் உங்கள் மீது வழக்கு பதிவு சிறையில் அடைத்து விடுவோம் என மிரட்டியதன் காரணமாக பொதுமக்களும் பயந்து அவர்களை மீட்காமல் சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 45 நிமிடம் அதே பகுதியில் தங்கள் வீடுகளை இழந்து அவர்கள் இருவரும் கூச்சல் போட்ட சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் அங்கிருந்த பொதுமக்கள் அங்கிருந்த காவலுடன் கடுமையான வாக்குவாதம் செய்து அங்கிருந்த ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போது வரும் வழியிலே சங்கர நாராயணன் உயிரிழந்துள்ளார். அவரது மனைவி பத்ரகாளி இன்னும் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று வல்லநாடு பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பேரில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காலை 11 மணி முதல் தற்போது வரை அந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அங்குள்ள போக்குவரத்து என்பது மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து அவருடன் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. ஜெயா பிளஸ் செய்தியின் உடனடியாக இந்த விஷயம் தொடர்பாக நம்ம நேரடியாகவே ஒளிபரப்பு செய்தோம். இதன் தொடர்ந்து அது நேரடியாக அங்குள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் ஜெயா பிளஸ் செய்தியில் உடனடியாக அந்த செய்தி என்பது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மேலிடத்திலிருந்து உடனடியாக இந்த விஷயம் தொடர்பாக தகவலை கேட்டு வருவதாகவும் நேரடியாக பொதுமக்களிடம் அவர்கள் இருவரும் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதன் பிறகு வருவாய்த்துறை அதிகாரிகளும் மற்றும் காவல்துறையினரும்
அந்த தனியார் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்கள் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் கட்டமாக நிவாரணமாக வழங்கப்படும் என உறுதியாக அளித்துள்ளார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.